ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபயர்பேஸில் ஸ்டோர் பண்ண வேல்யூஸ் எப்படி நம்ம அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, பாட்டம் நேவிகேஷன் பார்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஃப்ராக்மெண்ட்னா நான் என்ன சொன்னேன், மெயின் ஆக்டிவிட்டியில் ஒரு ஆக்ஷனை கிளிக் பண்ணுறது மூலிமா அதோட கண்டென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர ஒரு பேஜுக்கு போகாது. ஸோ அதுதான் ஃப்ராக்மெண்ட். அது ஒரு ஃப்ராக்மெண்ட் இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எந்த பேஜ் மூவ் ஆகாமல் இருக்கிறது மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் நம்ம டிசைன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நான் அங்கே இருக்கிற இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த யூசரோட நேம், இந்த யூசர் நேமை வந்து நான் இந்த அப்ளிகேஷனில் டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஃபயர்பேஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நம்ம அப்ளிகேஷனில் இருந்து டேட்டாவை எப்படி கொண்டு போய் ரியல் டைம் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது ரியல் டைம் டேட்டாபேஸ்லேருந்து எப்படி நம்ம அப்ளிகேஷனுக்கு டேட்டா எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் டெக்ஸ்ட்டை எடுத்துக்க போகிறேன். ஓகே, டெக்ஸ்ட் வந்து இப்போ நான் எங்கே கொடுக்க போகிறேன்னா, அங்கேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதனால் நான் ஜாவாவில் தான் எப்படி டெக்ஸ்ட் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஐடி வந்து கொடுத்துக்கிறேன், நேம், யூசர் நேம்னு கொடுத்துக்க போகிறேன். யூசர் நேம் டெக்ஸ்ட் வியூங்கிறதுனால டிஎக்ஸ்டி கொடுத்துக்கிறேன். நம்ம டிஎக்ஸ்டி கொடுக்கணும்னு இல்லை, என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் டிஎக்ஸ்டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் நம்ம எப்படி மெயின் ஆக்டிவிட்டியில் ப்ரோக்ராம் போடுமோ அதே மாதிரி தான் ஃப்ராக்மெண்ட்லேயும் ப்ரோக்ராம் போடணும். ஓகே, ஸோ இந்த இடம் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வியூன்னு டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டா டைப் வியூ கொடுத்துருக்கேன். இது எதுக்காகனா, நம்ம ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால வியூவை மெயின் ஆக்டிவிட்டியிலிருந்து கெட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடி. ஓகே, இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் வியூ, அதுக்கு நேம் என்ன, யூசர் நேம். ஓகே, டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஐடிக்கு ஈக்குவல் பண்ணுமா, யூசர் நேம் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா இது வந்து மெயின் ஆக்டிவிட்டி இல்லை, இது வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்டில் எப்படி கொடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஆக்டிவிட்டியிலேருந்து வியூவை கெட் பண்ணோம். ஸோ அதனால் வியூ டாட் ஃபைண்ட் வியூ பை ஐடி கொடுத்தீங்கன்னா தான் வரும். ஐடி யூசர் டிஎக்ஸ்டியா, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபயர்பேஸ்க்கு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இங்கே சைன்அப் ஆக்டிவிட்டிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படின்னா, ஒரு போன தடவை சேவ் பண்ணும்போது ஒரு பாத்தில் போய் சேவ் பண்ணியிருப்போம். இப்போ எடுத்துகிட்டு வரும்போதும் அதே பாத்தில் இருந்து தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதனால் டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் சேவ் பண்ண பாத்து என்ன பாத், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டாபேஸ் டாட் யூசர்ன்றது தானே சேவ் பண்ணோம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன், சாரி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா கெட் பண்ணும்போது இது இந்த பாத்திலே போகும். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் கெட் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு யூசருங்கிற டேபிளுக்கு போகுமா, இந்த யூசருங்கிற டேபிளுக்கு வந்துட்டு இப்போது இந்த ஐடியை பாஸ் பண்ணணும். இந்த ஐடி என்ன ஐடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஐடி வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற யூசர் ஐடி. இந்த ஐடியை வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதே ஐடியை வச்சு தான் நம்ம யூசர்கிட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ணிட்டு வர முடியும். இந்த பர்டிகுலர் யூசர்கிட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ அதனால் இந்த ஐடி எப்படி நம்ம எடுக்கணும்னா ஃபயர்பேஸ்லேருந்து எடுக்கணுமா, ஃபயர்பேஸ் ஆத். ஓகே, ஃபயர்பேஸ் ஆத்னு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேரியபிள் ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் போட்டுட்டு கெட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணதுனால ஃபயர்பேஸ் ஆத் ஈக்குவல் ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஃபயர்பேஸ் யூசர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா யூசரை இங்கே எடுக்க போகிறோம். ஸோ ஃபயர்பேஸ் யூசர் அதுக்கு ஒரு வேரியபிள் ஃபயர்பேஸ் யூசர் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் ஆத்
டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் தான் நம்ம இங்கே கிரியேட் பண்ணா, ஸோ அதனால் இந்த ஆத்தை பாஸ் பண்ணுறேன். ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் கரண்ட் யூசரை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிங், அதுக்கு வேரியபிள் வந்து கரண்ட் யூசர். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இந்த ஃபயர்பேஸ் யூசர் டாட் கெட் யூஐடி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ டேட்டாவை எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் டாட் இந்த மெத்தடை கொடுத்துடணும். ஆட் லிசனர் ஃபார் சிங்கிள் வேல்யூ ஈவெண்ட் இந்த மெத்தடை கொடுத்துட்டு இதுக்குள்ளார வேல்யூ ஈவெண்ட் லிசனராக பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செக் பண்ணுறோம் இந்த ஸ்னாப்ஷாட் வந்து எக்ஸிஸ்டில் இருக்கா அப்படின்னு. இஃப் கிளாஸ் போட்டுட்டு ஸ்னாப்ஷாட் டாட் எக்ஸிஸ்ட். ஓகே, அப்படின்னா டேட்டா இருக்கான்னு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸில். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கான்னு பார்த்துட்டு எந்த டேட்டாவை கெட் பண்ண போகிறோனோ அந்த டேட்டாவோட டேட்டா டைப் போட்டுக்கிட்டோம். எனக்கு வந்து யூசர் நேம் வந்து ஸ்ட்ரிங், ஸோ அதனால் ஸ்ட்ரிங் டேட்டா டைப், அதனால் நான் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, எப்படி கெட் பண்ணணும்னா இந்த ஸ்னாப்ஷாட் டாட் சைல்டு. ஓகே, இந்த சைல்டில் என்ன பாஸ் பண்ணோம்னா சைல்டோட பாத் பாஸ் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பாத் கொடுத்துருக்கோம், யூசர் நேம் தான் பாத். ஸோ அதனால் அந்த பாத்தை நம்ம இங்கே கொடுக்கணும், யூசர் நேம். ஓகே, டாட் கெட் வேல்யூ தானே நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கெட் வேல்யூ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது என்ன டைப், எந்த வேல்யூவை கெட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப்பை இங்கே பாஸ் பண்ணணும். டாட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டோமா, யூசர் நேம் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஆன் கேன்சல்டு அப்படிங்கிற மெத்தடில் என்னதுன்னா இது எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். ஒரு வேளை நம்மளால் டேட்டா கெட் பண்ண முடியல, ஏதாவது எரர் வருதுன்னா இங்கே ஷோ பண்ணுமா. ஸோ அதனால் நான் எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங்கில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எரர் டாட் கெட் மெசேஜ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெசேஜ் இப்போ இந்த டேட்டா பேஸ் நம்மளோட வேல்யூ கெட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல அது வந்து அந்த எரர் மெசேஜை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ வந்து டேட்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, ஒன்று இங்கே என்ன மாதிரி கண்டிஷன் கொடுத்தோம்னா எக்ஸிஸ்டாக இல்லையான்னு பார்க்குது இஃப் கண்டிஷனில். எல்ஸ்னால் என்ன, எக்ஸிஸ்டாக இல்லைன்னா என்ன, டேட்டா இஸ் எம்டி அப்படிங்கிற ஒரு டோஸ்ட் மெசேஜ் போட்டுக்கலாம். ஓகே, நம்ம நார்மல் டோஸ்ட் மெசேஜ் போட்டுக்கலாம் எரரில், ஆனால் அங்கே டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். ஓகே, யூசர் நேம் இஸ் எம்டி. ஓகே, அங்கே யூசர் நேம் வந்து இங்கே வேல்யூ எதுவுமே இல்லைன்னா அது எம்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் டோஸ்ட் மெசேஜில். இல்லை ஒரு வேளை நம்ம கெட் பண்ணும்போது ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செக் பண்ணோம்னா இதுக்கு லைன் எழுதிட்டோமா. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் கரண்ட் யூசர் வந்து, ஏன்னா நம்மக்கிட்ட கரண்ட் யூசர் வந்து இந்த அப்ளிகேஷனில் எக்ஸிஸ்டிங்காக அவங்க லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிடணும். ஸோ கரண்ட் யூசர் டாட் நாட் ஈக்குவல் டு நல். ஓகே, நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்குறோம். அதாவது யூசர் வந்து கரண்ட் யூசர் எக்ஸிஸ்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த டேட்டாவை கெட் பண்ணணும். ஓகே, நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்னு எழுதிட்டோம். இப்போ அந்த இது எதில் நம்மள்ட்ட டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்ல போகிறோம். எதில் டிஸ்பிளே பண்ண போகிறோம், இந்த யூசர் நேமில் தானே. இதுதான் டெக்ஸ்ட் வியூ, இந்த யூசர் நேமில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் வியூவில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகே, யூசர் நேம் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கும். யூசர் நேம், ஓகே, இங்கே யூசர் நேம் கொடுக்குறதுனால கன்ஃபியூஷன் ஆகுது, யூனிக்காக கொடுக்கணும். ஸோ அதனால தான் சொன்னேன் இங்கே யூனிக்காக 1 கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த யூசர் நேம் தான் இந்த யூசர் நேம் டாட் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்துட்டு எதை டெக்ஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வேல்யூ தான் இந்த டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ண போகிறோம். வரக்கூடிய வேல்யூ தான் இந்த டெக்ஸ்ட் வியூவில் செட் பண்ண போகிறோம். நம்ம டெக்ஸ்ட் வியூவில் ஏதாவது செட் பண்ணணும், இல்லை டோஸ்ட் மெசேஜில் ஏதாவது நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னாவே அது ஸ்ட்ரிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷோ பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது இன்டீஜர் வேல்யூ வந்து டேட்டா பேஸ்லேருந்து கெட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்டீஜர் வேல்யூவை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண முடியும், இல்லை டோஸ்ட் மெசேஜில் ஷோ பண்ண முடியும்.
ஓகே, இப்போ அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி வரும்னா, ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் நம்மளுக்கு அந்த யூசர் நேம் ஆமாம் இங்கே எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃப்ராக்மெண்ட்டில் டிஸ்ப்ளே ஆகும். இந்த சைல்டு நேம்லாம் எக்ஸாக்டாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக கெட் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி இந்த பாத்தோட நேம் நெக்ஸ்ட் வந்து எந்த கரண்ட் யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை கெட் பண்ணி தான் அப்புறமேட்டு இதுக்கு பாஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடிக்கு பாஸ் பண்ணியிருப்போம். இப்போது நம்ம அப்ளிகேஷனில் இந்த யூசர் லாகின் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஐடியை கெட் பண்ணிட்டு வந்து இந்த டேட்டா எடுத்துகிட்டு வரும். இப்போ நிறைய யூசர் இருந்தாங்கன்னா அந்த யூசர் வந்து இல்லை எந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காங்களோ அந்த யூசரோட டேட்டாஸ்லாம் கெட் பண்ணிட்டு வரும். இப்போ இங்கே இருக்கிறதே ஒரு யூசர் தான். ஸோ அதனால் ஒரு யூசரோட டேட்டா வந்து கெட் பண்ணிட்டு வந்து இங்கே செட் பண்ணும். ஓகே, லான்ச் ஆச்சு. இப்போ நம்ம வந்து ஹோம் ஃப்ராக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வரல. ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்பயும் நம்மளுக்கு எரர் தான் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம டெக்ஸ்ட் கலரும் பிளாக்ல கொடுத்து பார்த்தோம், டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ எந்த இடத்துல எரர் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கணும்னா எப்படி எரர் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்தை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாத்தில் யூசர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சைல்டில் வந்து நம்ம யூசர் ஐடி கொடுக்கணும். ஸோ யூசர் ஐடியை இங்கே வாங்கி தான் வச்சுருக்குமே தவிர எங்கேயும் யூஸ் பண்ணல. நம்ம கரண்ட் யூசர் இருக்கான்னு எக்ஸிஸ்டில் இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம்னா இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த யூசர் நேம் கீழே போட்டுட்டு இப்போது இந்த யூசருக்கு அடுத்தது நம்ம என்ன பாஸ் பண்ணோம், இன்னொரு சைல்டு பாஸ் பண்ணுவோம். அந்த சைல்டு என்னது கரண்ட் யூசரோட யூஐடி பாஸ் பண்ணோம். ஸோ அதை மறந்துட்டோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் யூசரோட யூஐடி பாஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்து எப்படி இருக்குன்னா யூசர் கரண்ட் யூசரோட யூஐடி அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கரண்ட் யூசரோட யூஐடியும் யூசரும் இங்கே வந்துடும். அப்புறமேட்டு தான் நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ் வந்து எக்ஸிஸ்டில் இருக்கான்னு பார்க்க போகிறோம். எக்ஸிஸ்டில் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த வேரியபிளோட இந்த பாத்தோட டேட்டாஸை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் வந்தாச்சு. ஸோ ஓகே, நான் சொன்ன மாதிரி பாத் நேம்லாம் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டேட்டாஸ்லாம் எப்படி நம்ம டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்பிளே பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டா தான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த எல்லா டேட்டாவும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இங்கே ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஓகே, இந்த லைனில் கொடுக்கணும். இப்போ நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதே சேம் டெக்ஸ்ட் வியூவில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இமெயில் நேம் இமெயில் தான். டேட்டாபேஸில் என்ன கொடுத்தீங்களோ அதை தான் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னது ஃபோன் நேம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோன் இமெயில் பாஸ்வேர்ட் டிஸ்பிளே பண்ணலாம். பாஸ்வேர்டு எங்கேயும் டிஸ்பிளே பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் பாஸ்வேர்ட் டிஸ்பிளே பண்ணலை. ஓகே, இதே டெக்ஸ்ட்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணோம்னா ஓகே ப்ளஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஜாயின் பண்ணோம்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ளஸ் இமெயில் ப்ளஸ் ஃபோன் நம்பர். ஓகே, நான் வந்து இங்கே இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். இப்போ டபுள் ஸ்ட்ரிங் போட்டுட்டு இந்த ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணிங்கன்னா அது நியூ லைனுக்கு போயிடும். ஓகே, டெக்ஸ்ட் வியூவில் நியூ லைனுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி டபுள் கொட்டேஷன் அதுக்குள்ளே ஒரு ஸ்லாஷ் என் ப்ளஸ் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் ஒவ்வொரு லைனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இந்த டேட்டாஸ்லாம் எதுலனா இந்த டெக்ஸ்ட் வியூ ஒரே டெக்ஸ்ட் வியூவில் 3 டேட்டாவையும் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோகுல்
அந்த மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பர்ட்டிகுலர் யூசரோட டேட்டாஸை அவங்க மொபைலில் அவங்க அப்ளிகேஷனில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ இந்த யூசர் லாகின் பண்ணியிருக்காருன்னா அவரோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ப்ரொஃபைல் பேஜில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக இந்த ரிட்ரீவ் இப்படி தான் அந்த டேட்டாஸை இப்படி ரிட்ரீவ் பண்ணும். பர்ட்டிகுலர் யூசரோட டேட்டாஸை இப்படி தான் ரிட்ரீவ் பண்ணும். தென் இன்னைக்கு அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹோம் ஸ்க்ரீனை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எப்படி இந்த டேட்டாஸ்லாம் எங்கெங்கே டிஸ்ப்ளே பண்ணணும்னு பார்க்க போகிறோம். தென் ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ.